ஹாய் நண்பர்களே, இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸர் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸரோட வைண்டிங் நல்லா இருக்கா இல்லையா, இதோட ஓஎல்பி ப்ரொடெக்ஷன், ஓஎல்பி ரிலே, கெப்பாசிட்டர் இதெல்லாம் என்ன ப்ராப்ளமாக இருக்கா இல்லையா அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கம்ப்ரஸர் என்ன இஷ்யூ, ஒரு ஃப்ரிட்ஜ் ஓடலை அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் இது மூலியமாகவே ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் ஓஎல்பி. இந்த ஓஎல்பி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். இந்த ஓஎல்பி பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த சைடு தான் வந்து பின்னில் போகும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காமன் பின்னில், இந்த காமன் பின்னில் தான் இதை கனெக்ட் பண்ணுவாங்க. இது ரிலே, இது ஓகேங்களா. இந்த ரிலே பார்த்தீங்கன்னா இதில் 4 பின் இருக்கும். இதில் ஆக்சுவலாக மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஹோல். இதோட கண்டினியூட்டி நம்ம செக் பண்ணாலே இந்த ரிலே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கெப்பாசிட்டர் கனெக்ஷன்ஸும் இதில் கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பின்னில் தான் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கெப்பாசிட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேக்ஸிமம் இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 மைக்ரோஃபேரட் இருக்கணும், ஓகேங்களா. இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டான உங்களுக்கு கம்ப்ரஸர் வந்து ரன்னிங் ஆகும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேக்கு வந்துடலாம். இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பின் இருக்குது. இதோட கண்டினியூட்டியை நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மீட்டரில் வந்து நான் கண்டினியூட்டி மோடில் வச்சுருக்கேன், ஓகேங்களா. இந்த கண்டினியூ மோடில் வச்சுக்கலாம். பாருங்கள், வச்சாச்சு. ஸோ இப்போ செக் பண்ணும்போது கண்டினியூட்டி இந்த மாதிரி பஸர் சவுண்டு உங்களுக்கு வரணும், ஓகேங்களா. இந்த மாதிரி வருதுங்களா? ஸோ ஓகே, இந்த மாதிரி நம்ம இந்த ரிலேவை செக் பண்ணும்போது பஸர் சவுண்ட் வந்தது அப்படின்னா இது நல்லா இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ நம்ம ரிலேயில் செக் பண்ணும்போது கண்டினியூட்டி பாருங்கள், பஸர் வந்து பக்காவாக வருது, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மாஸ்டேட்டோட அவுட்புட் வந்து இதில் வரும். ஃபஸ்ட்டு தெர்மாஸ்டேட் நல்லா இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணோம். அதோட அவுட்புட் வந்தது அப்படின்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். இந்த கெப்பாசிட்டி எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்த்துடலாம். கெப்பாசிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு கீழே பாட்டம், இந்த சைடில் ஒன்றும் இங்கே மேலே ஒன்றும் கனெக்ட் பண்ணணும், ஓகேங்களா. இந்த கனெக்ஷன்ஸ் வந்து இதில் வந்து இன்புட் ஃபேஸ் இங்கே தான் கொடுக்கணும். தெர்மாஸ்டேட் வந்து நேராக அவுட்புட் இதில் வரும், ஓகேங்களா. அந்த டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி அதோட அவுட்புட் உங்களுக்கு வரும் அதில், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஓஎல்பியில் பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு டெர்மினல் இருக்கும். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு மேலே வரும். ஸோ இதோட கண்டினியூட்டியை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு ஈஸியான ஒரு இது தான் இது. ப்ரொடெக்ஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம செக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸர் சைட் போகணும். இப்போ செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதோட கண்டினியூட்டியும் பக்காவாக இருக்குது, ஓகேங்களா. அப்படின்னும் போது ஓஎல்பி ரிலே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம கம்ப்ரஸர் சைட் போகலாம். நீங்கள் கம்ப்ரஸர் செக் பண்ணுறதுக்கும் சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா மேலே காமன், இங்கே ரன்னிங், இது ஸ்டார்டிங், ஓகேங்களா. இப்போ நம்ம எப்படி இதை செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஈச் அண்ட் எவ்ரி வைண்டிங் வந்து காமனோட செக் பண்ண போகிறோம். காமனுக்கும் ஸ்டார்டிங்கை நம்ம பார்த்தோன்னா 25.6 கிட்ட வருது ரெசன்ஸ் வேல்யூ. அதே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 சம்திங் அந்த மாதிரி வருது. இப்போ நம்ம வந்து ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்கும் பார்க்கும்போது இதுதான் கம்ப்ளீட் வைண்டிங்கோட டோட்டலாக வரக்கூடிய ரெசன்ஸ் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 60+ அந்த மாதிரி வருது, ஓகேங்களா. இப்போ வைண்டிங்கை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதோட பாடி இப்போ சம்டைம் பார்த்தீங்கன்னா பாடி கூட ஷார்ட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த பாடியை செக் பண்ணுறதுக்கு ஈச் அண்ட் அந்த காமன், ஸ்டார்டிங், ரன்னிங்கோட பாடியில் வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கும் வச்சுருக்கேன், பாடி வச்சேன். இப்போ காமனுக்கும் பாடிக்கும் வைக்கிறேன். இப்போ ரன்னிங்க்கும் பாடிக்கும் எந்த கண்டினியூட்டி பஸர் சவுண்டும் கிடையாது. ஸோ கம்ப்ரஸர் ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துருவோம். இந்த ஓஎல்பி தான் ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஓஎல்பி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஹோல் தான் இருக்கும், இதுதான் அது, ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஜஸ்ட் மேலே இருக்க காமனில் கனெக்ட் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணாலே போதும், அதில் கனெக்ட் ஆகிடும். ஓகே, முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலே கனெக்ட் பண்ண போகிறோம். ரிலே பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த 2 பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பின்னு தான் கீழே இருக்க ஸ்டார்டிங், ரன்னிங்க்கு போகக்கூடியது. எப்போவுமே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் நம்ம ஃபேஸ் கொடுப்போம், ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் வந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுவும் கெப்பாசிட்டர், ஓகேங்களா. இது ரெண்டுத்தில் தான் நம்ம கெப்பாசிட்டர் லீடை கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஜஸ்ட்டு ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கெப்பாசிட்டி நம்ம இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக நான் வந்து ரிலேவை வெளியே எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது கூலிங் ப்ராப்ளம் அப்படின்னாலே நம்ம கம்ப்ரஸர் சைட் போயிடும். தெர்மாஸ்டேட் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் ரிலேயில் ப்ரொடெக்ஷன், ஓஎல்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் வரலாம், ஓகேங்களா. இதுதான் வந்து கெப்பாசிட்டரோட லீடு. இப்போ நான் அந்த ரிலேவை எடுத்துகிட்டு இந்த கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டர் ரிலேயில் பாருங்கள், ரிலேயில் கனெக்ட் பண்ணிட்டேன். இதுதான் லீடு கெப்பாசிட்டர், ஓகேங்களா. இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 MFD, ஓகேங்களா. இதெல்லாம் கரெக்டாக பக்காவாக பார்த்து தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறோம்,
ஓகேங்களா. இதோட ஹோல் வந்து கீழே இருக்கா, ஓகே திருப்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பக்காவாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு நம்ம கனெக்ட் பண்ணும் போதும் ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பக்காவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஒர்க் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஹெல்த்தியாக நம்ம ஒரு ஒர்க்கை முடிக்கிறது நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஃபேஸை வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ ரைட் சைடில் ரிலேயில் மேலே கொடுக்க போகிறோம். கொடுத்தாச்சா பாருங்கள், இதுதான் ப்ளூ கலர் ஃபேஸை கொடுத்தாச்சு. ஓகே, இந்த சைடு கெப்பாசிட்டி இப்போ வந்து நியூட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎல்பியில் கொடுக்கலாம். கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இதுதான் கனெக்ஷன்ஸ், சிம்பிளான ஒரு கனெக்ஷன்ஸ் தான் இது. ஸோ இதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு ஃபால்ட்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இன்புட் ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபேஸு இது நியூட்ரல். இப்போ இன்புட் ஒயரை நான் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு சப்ளையும் கொடுத்துட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கம்ப்ரஸர் எப்படி ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படின்றத ஈஸியாக நம்ம இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் சப்ளையும் கொடுத்துட்றேன் பாருங்கள். இது ஓஎல்பி கொடுத்தாச்சு. கெப்பாசிட்டர் கரெக்டாக இருக்கா டைட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. ஸோ ஓகேங்களா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் சப்ளையும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். இப்போ இதோட வந்து செக்ஷன் லைனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 1 மினிட் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை இழுத்துட்டு விடவே விடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கம்ப்ரஸர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுதான் செக்ஷன் சைடு. ஓகேங்களா, இப்போ டெலிவரி சைடு நம்ம போகலாம். நெக்ஸ்ட் டெலிவரி சைடில் பார்த்தீங்கன்னா அதே சேம் கையை வச்சோடனே ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷரில் உங்களுக்கு வெளியே ஃபோர்ஸாக தள்ளணும். அந்த மாதிரி தள்ளணும். தள்ளிச்சு அப்படின்னா அதுவும் பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்ரஸரோட எஃபிஷியன்சி கம்மியாயிடுச்சு, அதோட ப்ரெஷர் பூஸ்டப் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னும் போது அதை நீங்கள் கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய அவைலபிளாக இருக்குது. நம்ம